Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆதியாகமம் 14 அதிகாரத்துக்கு திருப்போம். 11 வசனத்திலிருந்து ஆபிரகாமின் வாழ்க்கையை பார்த்தால் உங்களுக்கு ஒரு காரியம் புரிய ஆரம்பிக்கும். வேதத்திலே நீங்கள் பார்க்கும்போது எல்லா தேவனுடைய பெரிய தாசர்கள், தேவனை நம்பி வாழ்ந்தவர்கள், அற்புதங்களை அனுபவித்தவர்கள், பொருளாதார ரீதியிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள் எல்லாருமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் காட் இஸ் மை சோர்ஸ் என்கிற அந்த ஒரு தத்துவத்தோடு தான் வாழ்ந்தாங்க. கர்த்தர்கிட்ட தான் எனக்கு வருது, எல்லாம் கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம், கர்த்தர் தான் எனக்கு கொடுக்கிறவர். அதைத்தான் நீதிமொழிகள் 10:22 எப்படி சொல்லி இருக்குது? The blessing of the Lord it maketh rich. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடைய வேதனையை கூட்டார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று? எல்லாம் அங்கிருந்து வருகிறது. நம்முடைய தேவைகள் எல்லாம் அங்கிருந்து சந்திக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருகிறது. இதை நாம் தெளிவாய் வைத்துக் கொள்ள வேண்டும். மனுஷனை நம்பி இருக்கிறது, மனுஷனை நோக்கி பார்த்து இருப்பது, மனுஷனிடத்துல கையை நீட்டி கொண்டிருக்கிறத மாற்றிவிட்டு தேவனை நோக்கி நம்முடைய கையை உயர்த்த வேண்டும், தேவனிடத்தில் நம்முடைய கண்களை உயர்த்த வேண்டும், கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷர்களாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்று பார்ப்போம். 14 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அதாவது சில ஆட்கள், சில ராஜாக்கள் வந்து சோதோம் கொமோராவுக்கு எதிராக வந்து இறங்கி அவர்களை கொள்ளையடித்து அவர்களிடத்திலிருந்து எல்லா பொருள்களையும், போஜன பதார்த்தங்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இந்த கதை இங்கே ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆபிரகாமின் சொந்தக்காரனா இருக்கிற லோத்து அங்கே வாழ்ந்து வந்தான். அவனையும் சேர்த்து வாரி கொண்டு போயிட்டார்கள், அவனு கூட எதையும் சேர்த்து. ஆகவே இங்க ஆபிரகாம் அதை குறித்து ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதை நாம் வாசிக்க போகிறோம். 12 வசனம். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடினால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாய் கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாருங்கள், அவரெல்லாம் வந்து கொள்ளையடித்துட்டு போயிட்டாங்க. எல்லா பொருட்களையும் ஜனங்களையும் கூட அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டார்கள். எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் அப்படி கொள்ளையடிக்கப்பட்டு விட்டபடினாலே, அவனுடைய குடும்பமும் அதோடு சேர்த்து கொள்ளையடிக்கப்பட்டு விட்டபடினாலே துரத்தி கொண்டு போய் அங்கே பிடித்து அவர்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து திரும்ப கொண்டு வர்றான். இவங்க எடுத்துட்டு போனதை கொண்டாடுறான். பிறகு அங்கிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருகிறான். இப்பொழுது 21 வசனத்தை வாசிப்போம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அவன் திரும்பி வரும்போது சோதோமின் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு ஆசாமி இருக்கானே, நமக்காக போய் இவ்வளவு சண்டை போட்டு இவ்வளவு யுத்தம் பண்ணி நம்முடைய தேசத்துக்கு இவ்வளவு பாடுபட்டு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி அவன் சொல்லுகிறான், ஜனங்களை மட்டும் எனக்கு தாரும், பொருள்கள் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். பொருள்கள் சொன்னா சில்லற காசு இல்லை. பொருள்கள் சொன்னா அந்த காலத்துல வெள்ளி பொன்னு மற்ற எல்லாம் கோடான கோடி மதிப்புள்ள ரூபாய்கள் மதிப்புள்ள பொருட்கள் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த தேசத்தின் சம்பத்து அனைத்தையும், அங்க அந்த காலத்துல ஒரு யுத்தம் நடந்ததுன்னா ஜெயித்தா சும்மா போயிட மாட்டாங்க. வெறும் கொஞ்சம் எல்லையை மட்டும் எடுத்துட்டு போயிடுறது இல்லை. அந்த காலத்துல வந்து ஜெயித்தாங்க என்று சொன்னா உள்ள புகுந்து ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அடிமையா கொண்டு போயிடுவார்கள். இருக்கிற எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள். எல்லாம் அந்த எதிராளிக்கு சொந்தமாகிவிடும். அன்றைக்கு உள்ள யுத்தம் எல்லாம் அப்படிதான் இருந்தது. ஆகவே ஆபிரகாம் போய் எல்லாவற்றையும் போய் கொள்ளையடித்துக் கொண்டு வருகிறான். அவன்
எல்லாவற்றையும் திரும்ப மீட்டு கொண்டது மட்டுமல்லாமல் ஏராளமான பொருளோடு திரும்பி வருகிறான். இந்த ராஜா, சோதோமின் ராஜா அவனை பார்த்து சொல்லுகிறான், ஜனங்களை மட்டும் எங்களுக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்கிறான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஒரு காரியத்தை நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் எப்பேற்பட்ட ஒரு தரமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான் என்பதை கவனிக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் ஏதோ செழிப்புனா ஏதோ காசு பின்னால ஓடுறதுன்னு. கிடையாது. இது செழிப்பு குறித்த உபதேசம் அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் கிடையாது. இது தேவனுக்கு பின்னால போகிறது குறித்த உபதேசம். ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தான் பாருங்க. ஏராளமான கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமான வெள்ளியும் பொண்ணும் பொருட்களும் முன்பாக வைக்கப்படுகிறது. அந்த சோதோமின் ராஜா சொல்லுகிறான், எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எனக்கு ஆளை மட்டும் திருப்பி கொடுங்க அப்படிங்கிறான். அவன் அவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கிறான். இவன் சொல்லுகிறான், முடியாது, ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் நான் எடுத்து கொள்ளேன். தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறேன், உன்னிடத்திலிருந்து ஒன்றையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறான். பாருங்க எப்பேற்பட்ட ஒரு உணர்வு. ஏன் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுகிறான்? ஏன் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னா, இந்த ராஜா ஒரு பொல்லாத ஒரு தேசத்தினுடைய ராஜா. அந்த மக்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட மக்கள், எப்பேற்பட்ட ராஜான்னு பார்க்கலாம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. பொல்லாத பாவிகள் பாருங்க, அவர்கள் வாழ்ந்த முறை சரி கிடையாது. அக்கிரமம் நிறைந்த ஜனங்கள், பொல்லாத ஜனங்கள். அப்பேற்பட்ட ஆட்களுக்கு ராஜாவா இருக்கிறேன், இவனும் ஒரு பொல்லாத மனுஷனா தான் இருந்திருப்பான். ஆகவே ஆபிரகாம் சொல்லுகிறான், உங்க காசெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் நீ காசு இன்றைக்கு எனக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு என்ன போய் சொல்லுவ? அந்த தேவனுடைய மனுஷனா அந்த ஆபிரகாமா? அந்த ஆள் எங்கிட்ட காசு வாங்கிதான் இன்னைக்கு பெரிய பணக்காரரா இருக்காரு அப்படின்னு நீ சொல்லுவ. என்னுடைய தெய்வம் தான் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தது, அதனால தான் நான் அவனுக்கு கொடுத்தேன். என்னுடைய தெய்வம் சம்பாதிச்சு கொடுத்ததுனால தான் அவன் ஆபிரகாம் இன்றைக்கு நல்லா இருக்கிறான்னு சொல்லுவேன். ஆகவே நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லுறேன். ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் நான் உனக்குள்ளதை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சவால் விட்டு சொல்லுகிறான். பாருங்க எப்பேற்பட்ட ஒரு எண்ணம் பாருங்க. ஏதோ கொடுத்ததை கிடைச்சதை பிடுங்கிக்குவோம், வாங்கிக்குவோம், பாக்கெட்ல போட்டுக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம். இன்னைக்கு உள்ள பிலாசபி எல்லாம் கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, எப்படி வந்தா என்னங்க பரவாயில்லைங்க, முதல்ல வாங்கி உள்ள போட்டுட்டு அப்புறம் வேலையை பார்ப்போம். ஒருத்தர் சொல்றாரு, முதல்ல வாங்கி போட்டுக்கிட்டு அப்புறம் வேலையை பார்ப்போம். ஒரு தரமே கிடையாது, வாழ்க்கையில் ஒரு தரமே இல்லாத இருக்கிறார்கள் பாருங்க. எப்படி வந்தா என்ன, எது வந்தா என்ன, எப்படி கொடுத்தான்னா தோத்திரம் சொல்லி வாங்கி போட்டுட்டு பாக்கெட்ல போட்டு முதல் வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு ஜனங்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் வித்தியாசமான ஒரு மனுஷன். எல்லாவற்றிலையும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்ற பெரிய ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு பாருங்க. ஆகவே தான் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று எழுதி இருக்கிறது. கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு. கர்த்தரை முதல் வைக்கணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நான் பணக்காரன் ஆகிறேன் என்று சொன்னால், ஐஸ்வர்யவான் ஆகிறேன் என்று சொன்னால், எனக்கு வாழ்க்கையில உயர்வு வருகிறது, என் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, நான் உயர்றேன்னு சொன்னா அதுல கர்த்தர் மகிமைப்படணும். அப்பதான் எனக்கு அது தேவை, இல்லைன்னா எனக்கு தேவையே கிடையாது. எத்தனை பேர் அப்படி எண்ணுகிறீர்கள்? இன்றைக்கு கர்த்தர் மகிமைப்படாம பணம் என்ன பிரயோஜனம்? கர்த்தர் நாமம் உயர்த்தப்படாமல் ஐஸ்வர்யம் என்ன பிரயோஜனம்? அதுதான் அவனுக்கு. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். நாளைக்கு என்ன பார்க்கிறவன் என்ன சொல்ல வேண்டும்? இது கர்த்தரால் வந்தது, கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் எழுதி இருக்குது. அப்ப பாக்குற ஜனங்க என்ன சொல்லணும்? பாரியா இருந்தால் கர்த்தருக்காக வாழ்ந்தாரு, கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தாரு, கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் இது. அந்த ஐஸ்வர்யம் இந்த ஆளுக்கு வந்திருக்கு. கர்த்தரால் வரும் ஆசீர்வாதமா ஐஸ்வர்யம் வரும்போது சந்தோஷமா இருக்கலாம், அதை பற்றி குற்ற உணர்வு இருக்க வேண்டியதில்லை, நிம்மதியா படுத்துங்கலாம், செத்தா பரலோகம் போய் சேரலாம். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறீங்களா? ஹலோ. அதனால்தான் சொல்லியிருக்க, அவர் அதனுடைய வேதனையை கூட்டார் என்று. இவனுக்கு இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் வேணாங்கிறான். அவன் சொல்லுறான், கர்த்தரால் வர்ற ஐஸ்வர்யம் தான் எனக்கு வேணும், கர்த்தருடைய ஆசீர்வாதமா எனக்கு வர வேண்டும். எனக்கு ஏதாவது கிடைக்குதா, அது கர்த்தரிடத்துல இருந்து வர வேணும். கர்த்தரிடத்துல இருந்து வரல என்றால் ஒரு சின்ன ஷூ லேஸ் கூட எனக்கு தேவையே கிடையாது. எந்த மனுஷனும் எனக்கு தேவையே கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு
சபைக்கு நாம் என்னத்துக்கு வர்றோம்னு யோசித்து பார்க்க வேணும். உலகமே வேற விதமான தத்துவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு பாருங்க. மனுஷனை நம்பி இருக்கிற உலகம். அவன் இது செய்ய மாட்டானா, இவன் அது செய்ய மாட்டானா, இவன் இதை கொடுக்க மாட்டானா, அவன் இதை கொடுக்க மாட்டானா அப்படின்னு மனுஷனை நம்பி இருந்து நொந்து கொண்டு, பகைத்து கொண்டு, விரோதிச்சு கொண்டு, மனுஷன் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிற உலகத்துல சபையில் இன்றைக்கு நாம் போதித்து கொண்டிருக்கிறோம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீர்கள். யாரை நம்பிருங்க? தேவனை நம்பி இருங்கள். தேவனை நோக்கி பாருங்கள். மனுஷன் பேர்ல நம்பிக்கை வைக்காதீங்க. மனுஷன் பின்னால கையை நீட்டிட்டு அலைஞ்சு கொண்டு இருக்க வேண்டிய வேலையே கிடையாது. இருக்கிறீங்களா? ஒரு அருமையான காரியத்தை சொல்றான் பாருங்க. அவன் சொல்றது ரொம்ப ஒரு அற்புதமா இருக்குது. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அது எந்த அர்த்தத்துல சொல்றானாம்? அநேக வேத வல்லுநர்கள் இதை பற்றி காமெண்ட் பண்ணும்போது சொல்றாங்க, உங்ககிட்ட கையை நீட்டி நான் வாங்க மாட்டேயா, நீ யார் என்ன பணக்காரன் ஆக்குறதுக்கு? என் கை தேவனாகிய கர்த்தருக்கு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தால் அவரால் உண்டான ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டு அதில் வாழ நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீ என்னை ஐஸ்வர்யனாக்க முடியாது, நீ என்னை ஏழையாக்கவும் முடியாது. இருக்கீங்களா? இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையின் பிரின்சிபலா தத்துவமா மாற்றி கொண்டால் எந்த மனுஷனை பற்றி நாம் பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயோ அவன் வச்சிருக்கானே, இவ்வளவு வச்சிருக்கானே, எவனாவது என்னத்தையாவது வச்சுட்டு போட்டு நமக்கு என்ன? இவன்ட்டு நம்ம கை நீட்டி வாங்க போறோமா? இவன் கொடுப்பானான்னு இவன் கதவு கிட்ட போய் இன்னும் காத்துக்கிட்டு இருக்க போறோமா? இவன் நம்மளை உயர்த்த முடியுமா? இவன் நமக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? இவன் நம்மளை மாத்திர முடியுமா? நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஆக்கிட முடியுமா? இவனல்ல நமக்கு ஆதாரம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரமாக ஊற்றாக யார் இருக்கிறது? கர்த்தர் தான் இருக்கிறார். இப்படி எண்ணும் போது பொறாமைக்கே இடம் இல்லாம போது பாருங்க. நொந்து கொள்ள வேண்டியதில்லை, யாரை பற்றியும் நொந்து கொள்ள வேண்டியதில்லை. இன்னைக்கு உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரே நொந்து கொள்றாங்க ஜனங்க. எங்க அப்பா இவ்வளவு தரல, எங்க தாத்தா ஒண்ணு தராம போயிட்டாரு, எங்க சித்தப்பா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் கொடுக்காம போயிட்டாரு, எங்க மாமா தருவார்னு நினைச்சேன் அவரும் ஒன்றும் செய்ய மாட்டா போயிட்டாரு, எங்க அண்ணன் கொடுப்பான்னு நினைச்சேன், தம்பி கொடுப்பான்னு நினைச்சேன், இவங்க கொடுப்பாங்க, மாமனார் கொடுப்பாருன்னு நினைச்சேன், மாமியார் கொடுப்பாருன்னு நினைச்சேன், யாரும் கொடுக்கல. கடைசியில யாராவது கொஞ்சம் தூக்கி விட வேணாமா, யாராவது கொஞ்சம் உயர்த்தி விட வேணாமா, யாராவது என்ன கொஞ்சம் லிஃப்ட் பண்ண வேணாமா? ஒருத்தர் சொல்றாரு. நான் நினைச்சுக்கிட்டேன், இன்னும் நித்தியமா நீ வாழ்ந்தாலும் உன்னை லிஃப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா உன் மூளை அறிவு அவ்வளவு தாழ்ந்து கிடக்கு. யாராவது லிஃப்ட் பண்ணுவானா? கையை அப்படியே நீட்டிட்டு இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. யாராவது கொஞ்சம் தூக்கி விடுறீங்களா, கொஞ்சம் தூக்கி விடுறீங்களான்னு. அருமையானவர்களே, அதான் சொன்னேன் பாருங்க, சோர்ஸுக்கும் மீன்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சோர்ஸுக்கும் மீன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் என்ன நினைக்கிறோம், கவர்மெண்ட் வேலை இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம சோர்ஸ் சொல்றாங்க பாருங்க. இதாங்க என் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம். தப்பு. இது சோர்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் இல்லை உங்க சோர்ஸ். அவங்களே பாவம் காசு இல்லாம இருக்கிறாங்க. இதை சோர்ஸ் ஆக்குனீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது? அவங்க இல்ல சோர்ஸ். சோர்ஸ் கர்த்தர். இது வெறும் மீன்ஸ், இது வழி, அவ்வளவுதான். இந்த வழியில கொடுக்கிறார் இல்லையா? ஒரு வேலை, அது ஒரு வழியா இருக்கிறது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கு, உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கிறத ஒழிய சோர்ஸ் அது கிடையாது. ஆகவே சம்பளத்தை எப்படி வாங்கிக்கிட்டு தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவரை கனம் பண்ணி அவருக்காக வாழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு முன்பாக இதை வைத்து அவருக்காக உபயோகப்படுத்தி அவருக்காக வாழ்வதுதான் சரியே தவிர சம்பளம் கொடுத்தா நினைச்சு இதுதான் சோர்ஸ் நினைச்சு அவங்க காலில் விழுந்து குறைக்கிறது கிடையாது. சோர்ஸ் யாரு? கர்த்தராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு எண்ணம் பாருங்க, கர்த்தர் தான் சோர்ஸ். இந்த மனுஷன் யார்? இவன் என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துல பாருங்க, வெற்றிகரமாய் வாழ்வதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது எப்படி? தேவன் நம்முடைய தேவைகள் என்ன என்று அறிந்திருக்கிறார். அவர் சந்திக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் நாம் நம்பி இல்லை, எந்த மனுஷன்ட்டையும் நாம் கை நீட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய கரங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீட்டப்பட்டிருக்க வேண்டும். இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆபிரகாம் எப்படி இருந்தான் பாருங்க. ஒரு தரம் இருக்க வேண்டும் பாருங்க. எப்படிப்பட்டவனா இருந்தான்? வாசிப்போம். 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, அறிவிலே, அவனுடைய சரீரத்திலே, அவனுடைய பொருளாதாரத்திலே, எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாராம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏன்?
எப்போதும் கர்த்தரிடத்தில் கையை உயர்த்தினவன் இவன், கர்த்தரையே நோக்கி பார்த்தவன், தன்னுடைய தேவைகளுக்கெல்லாம் ஆதாரமாய் கர்த்தர் இருக்கிறார் என்று கர்த்தரை மதித்தவன். மனுஷன் பின்னால அலைஞ்சவன் இல்ல, மனுஷன் பின்னால கையை நீட்டி திரிந்தவன் கிடையாது. கர்த்தரிடத்தில் கையை நீட்டி கர்த்தரை நம்பி இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அவன் முதிர் வயது உள்ளவனா இருக்கிறான். சகல காரியங்களிலும், எல்லாரும் சொல்லுவோம், சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பாருங்க, இயேசுவை கொண்டு போய் பிசாசானவன் மலை மேல நிக்க வச்சு இந்த உலகத்தின் ராஜ்யங்களை காண்பிக்கிறான். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா உலகத்தின் ஐஸ்வர்யத்தை காண்பிக்கிறான். எல்லாத்தையும் இங்க இருக்கிறதெல்லாம் பாரு, இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றான். இதெல்லாம் என்னுடையது. இப்ப யாரும் இல்லை இங்க பாக்குறதுக்கு. நைஸா நீ ஒரு நிமிஷம் அப்படி பணிஞ்சு குனிஞ்சு என்னை வணங்கிட்டு எந்திரிச்சிரு, யாருக்கும் தெரியாது, நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துடுறேன். இயேசு சொன்னாரு, நீ என்ன கொடுத்தாலும் உனக்கு நான் பணியவே மாட்டேன். உன் தேவனாகிய கர்த்தரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எப்படி பாருங்க, நீ இந்த உலகத்தையே எனக்கு கொடுத்தாலும் சரி. அவன் ஒண்ணு சும்மா ஒரு 2 ஏக்கர் நிலத்தை சொல்ல, உலகத்தையே காண்பிக்கிறான். பாருங்க, ஏதோ ஒரு தேசத்தை காண்பிக்கல, இந்த உலகத்தின் ராஜ்யங்களை காண்பிக்கிறான், எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். இந்த ராஜ்யங்கள் அனைத்து என்னது, உலகமே என்னது, இதில் உள்ளவர்கள் எல்லாம் என்னது, இதெல்லாம் உனக்கு தர்றேன், விழுந்து பணிந்து கொள்ளுன்னு சொல்கிறான். இயேசு சொல்றார், நீ எல்லாவற்றையும் கொடுத்தாலும் நான் உன்னை விழுந்து பணிய மாட்டேன். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரை மட்டும் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன், கர்த்தரை மட்டும்தான் பணிந்து கொள்வேன், கர்த்தரிடத்துல மட்டும்தான் கையை நீட்டுவேன், கர்த்தரிடத்துல மட்டும்தான் நான் எதிர்பார்ப்பேன். நீ உலகத்தையே கொடுத்தாலும், அதில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் உன்னிடத்துல நான் கையை நீட்ட மாட்டேன். ஆபிரகாம் லோத்துக்கு நடந்த இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் லோத்தும் ஒன்றாக இருக்கிறார்கள். முதல்ல கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார், ஏராளமா பெருகுது. பாருங்க, அவர்களுக்கு ஆடு மாடுகள் வேலைக்காரர்லாம் பூமி தாங்கலையாம், வேதம் சொல்லுது. ஆசிரிக்கீங்களா? எவ்வளவு தப்பான எண்ணம் பாருங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவனா ஓட்டாண்டியா இருக்கிறவன். ஆபிரகாம் அவனுடைய சொந்தக்காரன் லோத்து 2 பேரும் பூமி தாங்காத அளவுக்கு ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள். கடைசியில் இவங்க வேலைக்காரர்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா நிறைய ஆட்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறான். ஆபிரகாம் பார்த்தார், சரி இதை பிரிச்சு விட்டுறதா நல்லது, 2 பேரையும் தாங்காது இந்த பூமி, ஒருத்தன் ஒரு பக்கம் இன்னொருத்தன் இன்னொரு பக்கம் போறதான் பெட்டர்ன்னு சொல்லி லோத்துவை கூப்பிட்டு, அப்பா இங்க வா, இது நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது இனிமே சரியில்லை, ரொம்ப பெருகிட்டே போகுது, வர வர ஆடு மாடுகளும் நம்முடைய சொத்தும் எல்லாம் பெருகிட்டே போகுது, 2 பேரும் பிரிச்சுக்குவோம், நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன், என்னத்துக்கு இந்த வம்பு, நமக்குள்ள சண்டை என்னத்துக்குன்னு சொல்லி போலான்னாராம். அதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் முதல்ல இப்படி பார்த்து எது நல்லா இருக்குதுன்னு பார்த்து, நான் இதை எடுத்துக்கிறேன், நீ மீதி இருக்குது எடுத்துக்கன்னு சொல்லல. ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான், லோத்து நான் உனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறேன், நீ சுத்தி பாரு, என்ன எந்த தேசம் வேணுமோ நீ அதை எடுத்துக்கப்போ, நீ இந்த பக்கம் வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன், எந்த பக்கம் போனாலும் எனக்கு பரவாயில்ல, ஏன்னா நான் எங்க போனாலும் நான் செழிக்க போறேன், என்னால அந்த தேசம் செழிக்க போகுது, என்னால அந்த நாடு செழிக்க போகுது, என்னால அந்த ஜனங்க செழிக்க போறாங்க, ஆகவே நான் எந்த பக்கம் போறேன்றதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஐயோ இதுதான் நல்லா இருக்குது, இங்க போனாதான் நான் உருப்படுவனாக்கும், இங்க போனாதான் எனக்கு கிடைக்குமாக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன்னா இவங்களை நம்பி இல்லை, அவங்கள நம்பி இல்லை, இடது பக்கத்தை நம்பி இல்லை, வலது பக்கத்தை நம்பி இல்லை, இந்த ராஜாவை நம்பி இல்லை, அந்த ராஜாவை நம்பி இல்லை, இந்த ராஜ்யத்தையும் அந்த ராஜ்யத்தையும் நம்பி இல்லை. நான் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், எந்த பக்கம் போனாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் போவேனானால் அங்கே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எங்க போறேன்றதை பற்றி பரவாயில்ல, நீ சாய்ஸ் எடுத்துக்கப்பா ஃபர்ஸ்ட், நீ எடுத்துக்க முதல்ல. லோத்து நல்லா பார்க்குறாரு பாருங்க, ரொம்ப உஷாரான பேர் வழி, பார்த்து நல்லா பச்சை பசேர்னு தெரியுது, பச்சை பசேர்னு தெரியுற தேசத்தை எடுத்துக்கிட்டு, சரி இங்கே நம்ம எடுத்துக்குவோம், ஒன்றும் விளங்காத மனுஷன் இந்த ஆள், கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லை பாருங்க, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாரு, இதை விட்டுறக்கூடாது சான்ஸ்ன்னு சொல்லி ஒரே சான்ஸை அப்படியே கவ்வி பிடிச்சி, நான் இதை எடுத்துக்கிறேன்னு சோதம் குமாராவை எடுத்தான், அங்கே போயிருக்கிறேன்னு, ஏன்னா அங்கே பச்சை பசேல் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆபிரகாம் சொன்னார், சரி போ எடுத்துக்கோ, அங்கே போறியா நீ போ, நான் வேற பக்கம் போகிறேன், எதிர்பக்கம் போகிறேன். அங்கே போனான் பாருங்க, அவன் நினச்சிருப்பான் ஆபிரகாம் சரியான ஒரு ஓட்டாண்டி மனுஷன், ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, நல்ல பச்சை பசேல் நடத்த எனக்கு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஒன்றும் இல்லாத காட்டுக்கு போகிறாருன்னு. கிடையாது, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் லோத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தேவதூதன் போய் அந்த பட்டணம் எரிஞ்சு விழுகிறதுக்கு முன்னாலே இவனை போய் காப்பாற்ற வேண்டியதாக போச்சு. அப்போ சொல்கிறான் தேவதூதன், திரும்பி பார்க்காத ஓடி போன்றான், உன் பார்த்து ஆசையா வந்த ஊரை திரும்பி பார்க்காம ஓடிப்போ. எப்படி இருக்கு பாருங்க,
அவன் ஓடி போனது மட்டும் இல்லாமல் ஓடி போனும்போது ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஊர் மேலே ரொம்ப இஷ்டமாகி போச்சு. அதில் என்னென்னத்தை வச்சுட்டு வந்தாங்களோ தெரியல. அந்த அம்மா திரும்பி திரும்பி பார்த்து கடைசியில் அந்த அம்மா உப்பாவே ஆயிட்டாங்க. கடைசியில் இவர் போய் மகளோட போய் குடியேறினார் இன்னொரு இடத்துல போய். அவருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு சரித்திரம். அதை பேசக்கூட முடியாது நம்ம, அந்த அளவுக்கு அவருடைய சரித்திரம். மாம்சீகமான ஒரு எண்ணம் பாருங்க. பச்சை பசேர்னு பார்த்தா இதை பின்னாலே ஓடுறது, இதான் நமக்கு ஆக்கும், இதை போய் பிடிச்சிக்கோமாக்கும், இதை போய் ஆட்கொண்டுக்கோமாக்கும், இதை பிடிச்சி எடுத்துக்கோமாக்கும், இது நம்மளுக்கு தான், இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாம்சீகமான உலக பிரகாரமா எல்லாரும் நினைக்கிற போற ஒரு எண்ணம். ஆபிரகாம் அப்படி கிடையாது. கர்த்தர் என்ன கூப்பிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் என்ன எங்க கொண்டு போறாரோ நான் அங்க கொண்டு போறேன், கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதை நான் செய்கிறேன். கர்த்தர் என்னுடைய ராஜாவா இருக்கிறாரு. இந்த உலகத்தின் ராஜாக்கள்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த உலகத்தின் ராஜா ஒருவனை என்னை எதிர்த்து நிற்க முடியாது, ஒருவன் என்னை ஏழையாக்க முடியாது, பணக்காரனாக்க முடியாது. நான் கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனுஷன். கர்த்தர் என்னை எங்க கூப்பிடுறாரோ, எந்த பக்கம் விடுறாரோ, எந்த பக்கம் கொண்டு போறாரோ அந்த பக்கம் நான் போக தயார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு ஒரே தீர்மானமா இருக்கிறான் பாருங்க. அதனால்தான் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம்.